ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேக்ஸ். இப்போ வந்து நம்ம முட்டை மிட்டாய் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பால்கோவா, நான் வீட்டிலே செஞ்ச பால்கோவா தான். பால்கோவா ரெசிபி வேணுன்னா எங்கிட்ட சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பால்கோவா வந்து 275 கிராம் வந்து பால்கோவா எடுத்து வச்சுருக்கேன். முட்டை வந்து 7 முட்டை. முட்டை வந்து 7 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் பால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பால் வந்து கால் கப் பால் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். முந்திரி வந்து பாதாம் வந்து 50 கிராம் பாதாமுக்கு 1/4 கப் பால் வந்து ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து அதே மாதிரி இந்த அளவுக்கு கோவா எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வந்து சுகர் வந்து 275 கிராம் சுகர் வந்து அப்படியே முழு சுகர் தான், பொடி அரைக்க தேவையில்லை. ஏன்னா போட்டு நம்ம மிக்ஸ் தான் பண்ண போகிறோம், அதனால் பிரச்சனை கிடையாது. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஒவ்வொரு முட்டையை வச்சுக்கலாமா? சர்க்கரை அப்படியே போட்டுக்குங்க, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவாவையும் சர்க்கரையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை 7 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம். அடுத்தது பாதாம் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் தன்மை வரும். நான் அடுப்பில் வைக்கல, அடுப்பில் வைக்காம தான் இது எல்லாத்தையும் கலக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வைங்க. தெரியல, இதுக்குள்ளே நான் நெய் ஊற்றியிருக்கேன். நெய் வந்து ஒரு 3 டேபிள் நான் ஊற்றுன வேறு வீடியோவில் இதாகலை. அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கைவிடாத கலருங்க, ஏன்னா வந்து அடி பிடிக்க வாய்ப்பு உண்டு. பார்த்திங்களா, லிக்விடாக இருக்கா? இது வந்து கெட்டியாக உங்களுக்கு தெரியும், அந்த பதம் வந்து உங்களுக்கே தெரியும். அந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில். நல்லா கெட்டி ஆகிட்டு இருக்கு. நல்லா கெட்டியாக செய்த இதில் அப்படியே
ரொம்ப இதில் வேகணும் அப்படிங்கிறது கிடையாது, நல்லா சுண்டுற அளவுக்கு வேகணுங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம மோட்டிச்சில் போட்டு வேறு தான் வைக்க போகிறோம், அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த பதம் இங்கே பாருங்கள், பதத்தை காட்டுறேன். இந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம். தெரியுதுங்களா? இந்த பதம்தான். சரி, இப்போ நம்ம இதில் போட்டுடலாம், டின்னில். ஓகே, லெவல் பண்ணிவிட்டு நெய் கொஞ்சம் மேலே அப்படியே ஃபுல்லாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நம்ம சாப்பிட்டோம்ல 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 170 டிகிரி செல்சியஸில் வந்து பாட்டம் ரெண்டுமே ராடு ரெண்டுமே ஹீட்டில் இருக்கணும். 35 40 நிமிஷம் வந்து பேக்காக எடுத்துக்கலாம். டெக்ஸ்சர் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. சூடாகட்டும், நான் கட் பண்ணி காட்டுறேன். காய் நம்ம இடிஞ்சல் பண்ணுது. இங்கே பாருங்க, தெரியுதா? ஜெல்லியாட்டிருக்கு, செம்மையாக இருக்க மாட்டிருக்கு. சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். தெரியுதுங்களா? நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சாஃப்டாக இறங்குது. சூப்பராக இருக்குப்பா, நிஜமாமே செமையாக இருக்குது. இன்னும் எடுத்து அப்படியே உள்ளே போட்டோன்னே அப்படியே கரையுது. சாப்பிட்டே இருக்கலான்னு தோணும். ஓகே, உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.